வணக்கம். தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 4. லோனாவாலாவில் பார்த்த மழை. பூனாவுக்கு பக்கத்தில் இருக்குது லோனாவாலா. இது ஒரு மலைவாசஸ்தலம். சயாத்ரி அப்படின்ற மலைத்தொடரின் மீது அமைஞ்சிருக்கு இந்த ஊர். லோனாவாலான்றது ஒரு சமஸ்கிருத பெயரான லோனாவலி அப்படின்ற சொல்லில் இருந்தால் உருவாச்சு. இதுக்கு அர்த்தம் குகைகள் நிறைந்த பகுதின்றதாகும். இது உண்மைன்றது மாதிரி இந்த மலையோட பல்வேறு பகுதிகள்லேயும் புத்த துறவிகள் வாழ்ந்த குகைகள்லாம் இருக்குது. லோனாவாலாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது அங்கே இருக்கிற பெரிய ஏரி. நரசையாவோட கடலோடி அப்படின்ற புத்தகத்தை வாசித்த நாளில் முதன்முறையாக நான் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த ஊர் தனது கடற்படை பயிற்சிக்காக வந்து தங்கியிருந்ததை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். லோனாவாலாவுக்கு போகணுன்ற ஆசையை இது தொடர்ந்து தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. புகைப்பட கலைஞரான இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்தியாவில் உள்ள சிரபுஞ்சிக்கு அடுத்தபடியாக அதிக மழை பெய்கிற இடம் லோனாவாலா. அதை மழைக்காலத்தில் நீங்கள் சென்று பார்க்கணுன்னுட்டு கடிதம் எழுதியிருந்தார். லோனாவாலாவுக்கு ஒரு மழைக்காலத்தின் துவக்க நாளில் போய் இறங்கினேன். பொதுவாக எல்லா மலைநகரங்களுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். லோனாவாலாவும் உடலெங்கும் பாசி படர்ந்து விட்டது போல பசுமையை தம்மீது படரவிடும் பேரழகு கொண்டது. வருடத்துக்கு சில நாட்கள் அபூர்வம் போல் மழை பெய்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்த எனக்கு மழை எப்போவுமே தேடி சென்று பார்க்க வேண்டிய அதிசயமாக இருந்துச்சு. லோனாவாலாவில் நான் போய் இறங்கினப்போ சாலைகளோட ஈரத்தில் ஊறி இருந்தது. கட்டடங்கள், வாகனங்கள், தனியே வாலாட்டியபடியே நின்றிருக்கும் குதிரைகள் என எல்லாத்துலேயும் மழையோட சுவடு. மழை பல கோடி தந்திகளை உடைய ஒரு வாத்திய கருவின்னு எழுதினார் பாரதியார். ரொம்ப கவித்துவமான கற்பனை இது. லோனாவாலாவோட தெருக்களில் மழைக்கு உள்ளாகவே ஆட்கள் கடந்து செல்றதும் அங்கே ஒரு சிறிய இயக்கம் நடந்துட்டு வர்றதும் பழகி இருந்தது. நான் தங்கியிருந்த விடுதியில் அறையோட படுக்கை முதல் தண்ணீர் குழாய் வரை எல்லாமே குளிர்ச்சியாக இருந்துச்சு. விடுதியோட எல்லா அறையிலையும் கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தி இருந்தாங்க. ஜன்னலுக்கு வெளியே பகலை விழுங்கியபடி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழையை நான் பார்க்க துவங்கினேன். பீம்சிங் ஜோஷி பாடுறது போல் மழை மெதுவாக இயங்கி பார்த்துக்கிட்டே இருந்த பொழுதே ஒரு இடத்தில் மையம் கொண்டு அங்கேயே சஞ்சாரம் செய்ய தொடங்குச்சு. அதன் வேகமும் விஸ்தாரமும் கூடிக்கிட்டே போச்சு. ஒரு புள்ளியில் மழையே தெரியல. நெசவுத்தறியில் நூல்கள் ஒன்று சேர்ந்து ஒரு உடையை உருவாக்குவது போல தண்ணீர் வஸ்திரம் ஒன்ற மழை நெய்து கொண்டிருந்தது. லயம் என்ற சொல்லின் அர்த்தம் அந்த நிமிஷத்தில் கண்முன்னே கூடியிருந்தது. அப்புறம் ஒரு காற்று மழையின் ஊடாக கடந்தப்போ மழை செதறிச்சு. இப்போ மழை ஒரு காட்டுவாசியின் நடனத்தை போல அதுவரை கண்டறியாத நடன அசைவுகளோட துள்ளியும் குதித்தும் வடிவமற்றது ஒரு நடனத்தை நிகழ்ச்சிக்கிட்டு இருந்தது. மழை சிறு வயசுலேருந்தே புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு மாயம்தான். மழையை முழுமையாக யாராவது பார்க்க முடியுமா? நாம் பார்ப்பது பெய்யும் மழையின் ஒரு சிறு பகுதியை தானே. மழையோட சத்தம் எங்கேருந்து உருவாது? மழைக்கு சத்தமிடுவதில்லை. அது பூமியில் விழறதால ஏற்படுற சத்தத்தை தான் நாம் மழையின் சத்தம் என்கிறோமா? அப்படின்னா அது மண்ணின் சத்தம் இல்லையா? மழை துளியா அல்லது கூட்டமா? தான் எங்கே விழப்போகிறோன்ற மழை துளிக்கு தெரிந்திருக்குமா? மழை மண்ணில் விழற வர நம் கண்ணில் தெரியுது. மண்ணுக்கு கீழே அது போய்கிட்டே தான் இருக்கும்னாக்கா மழை தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா? மழைக்கு எத்தனை விரல் இருக்குது? அது ஏன் உலகோடு தாளமிசைத்தபடி இருக்குது? சில நேரம் மழை குழந்தையின் சிரிப்பை போல இருக்குது, சில நேரம் மிருகத்தின் மூர்க்க உருமல் போல இருக்கிறதே, அது ஏன்? சிறு வயசில் ஊரில் மழை பெய்ய துவங்கியதும் பெண்கள் மழைக்குள்ளேயே ஓடி தூம்புவாய்களில் தண்ணீர் குடங்களை வச்சு பிடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆண்கள் மழை மழைன்னு உற்சாகமாக சொல்கிறப்பெல்லாம் பெண்கள் தண்ணீர் தண்ணீர்னு சொல்லுவாங்க. மழையை ரசித்து வர்ணித்து வேடிக்கை பார்ப்பதை விடவும் சேகரிக்கவும் பாதுகாக்கவும் தேவையான தண்ணீர் என்று பெண்களுக்கு புரிஞ்சிருக்கு. மழை எத்தனையோ கொண்டு வருது. மழை பெஞ்சு முடிச்ச பிறகு மண்ணிலிருந்து எழும் வாசத்தை நுகர்ந்திருக்கிறீங்களா? மண் பூக்கும் நேரம் இது. எல்லா நறுமணங்களை விடவும் அதி சுகந்தமானது மண்ணோட வாசம். மழை பெய்ய துவங்கியதும் மனித சுபாவம் மாற துவங்கி விடுறது. யாருமே குரலை வசதி பேசிக்கிறது இல்லை. மாறா மழை பெய்கிறப்போ யாரை பார்த்தாலும் முகத்தில் மெல்லிய சிரிப்பு கரை தட்டி நிற்பதை உணர முடியும். மழை ஒரு தியானத்தை போல மெல்ல நம்ம அதற்குள்ளாக அமிழ்ந்து போக செய்து. ஈரத்தின் நுண்கால்கள் நம்ம பற்றி ஏறுவதும் உடல் தன் சுபாவத்திலிருந்து நழுவி மென்னுணர்வு கொள்வதும் தவிர்க்க முடியாதது. சாத்தப்பட்ட ஜன்னல் கதவுகளை மின்னல் வெளிச்சம் தட்டி திறக்க முயற்சிக்குது. மழை வானத்தையே மறைச்சிருது. மழைக்கு பிந்திய இரவுகள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். வீடுகளில் வெளிச்சம் முந்திய நாட்களை விடவும் அதிக பிரகாசம் கொண்டது போல தோணும்.
பெயர் தெரியாத பூச்சிகள் சுவர்களில் வாசல் படிகள்லாம் அலையும். இரவில் பெய்யும் மழை ஒரு ரகசியம். லோனாவாலாவில் மழை காலையில் துவங்கி முடிவற்று பெஞ்சிக்கிட்டே இருந்தது. எல்லாருமே மழைக்கு பழகி இருந்தாங்க. அங்கே மழைக்கோட்டு அணிந்த ஒரு சிறுமி சைக்கிளில் சுற்றி வந்து என்னோடய விடுதிக்கு எதிரில் இருந்த கடையில் ரொட்டி வாங்கி போனான். ரொட்டி கூட ஈரம் பொடிந்து தான் இருந்தது. சாலையில் வழிந்து செல்லும் தண்ணீரில் கால்களை உரசிபடியே ஒரு ஆள் கடந்து போகிறது தெரிஞ்சுது. மழையை வேடிக்கை பார்க்க துவங்கியதிலிருந்து மனம் மெல்ல மெல்ல தன் எடையை இழக்கிறதையும் ஈரம் உறிஞ்சும் காகிதத்தை போல நான் மழையை உறிஞ்சிக்கிட்டு இருப்பது போலவும் தோன்றுச்சு. நான் விடுதியிலிருந்து இறங்கி ஒரு உணவகத்துக்கு போனப்போ அமைதியாக இருந்தது. உணவகத்தில் இருந்த எவருமே மழையை வேடிக்கை பார்க்கல. அவங்க தற்செயலாக திரும்பி வெளியே பார்த்துட்டு அப்புறம் மௌனமாக தேநீர் அருந்திக்கிட்டு இருந்தாங்க. மழை உணவுக்கு புது ருசி தந்துடுது. வழக்கமாக சாப்பிட்ற கோதுமை ரொட்டி கூட அப்போ ரொம்ப தனித்து சுவையாக இருந்துச்சு. மழைக்குள்ளேயே நான் நடந்துட்டு போனேன். உருளைக்கிழங்கு ஏற்றி வந்த ட்ரக்கில் ஒருவன் ஈரம் சொட்ட சொட்ட உட்கார்ந்துருந்தான். அந்த மூட்டையிலிருந்து ஒரு உருளைக்கிழங்கு ரோட்டில் உதிர்ந்து ஓடிச்சு. ஒரு இடத்துல மழைக்குள்ளாக ஒரு சிறுமி ஆரஞ்சு நிற கொடையை பிடிச்சிட்டு சாவகாசமாக நடந்து வந்தா. அவள் கையில் 4-5 ஊதா நிற மலர்கள். அவள் ஒரு இடத்துல நின்று எதையோ உற்று பார்த்தாள். பிறகு யார்கிட்டயோ பேசிட்டு போகிறது போல தனியே ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் அவகிட்ட போயிட்டு அங்கே என்ன இருக்குது என்று பார்த்தேன். அது ஒரு தவளை தன் பருத்த கண்கள் 2 உருட்டியபடி உட்கார்ந்து இருந்ததை காட்டினான். மழையில் நனைஞ்சு அது தோல் கருப்பு படிந்த பச்சை நிறத்தில் இருந்துச்சு. அந்த சிறுமி தவளையிடம் என்ன பேசிக்கொண்டு இருந்தாள்னு தெரியல. ஆனால் அவள் என்னை பார்த்ததும் வெட்கத்தோடு சிரித்தபடி ஓடிவிட்டாள். நான் தவளையை பார்த்தேன். அதுக்கிட்ட சலனமே இல்லை. அது எப்போதாவது ஒரு முறை கண்களை இங்கும் அங்கும் திருப்பி மழை பெய்யறதான்னு பார்த்துட்டு திரும்பவும் கண்ணை மூடிக்கிச்சு. எனக்கும் தவளையோடு ஏதாவது பேசணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் தவளையோடு பேசும் வயதை நான் கடந்துட்டேன்னு அறிவு சொல்லுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியாதவனாக இருந்தேன். அந்த சிறுமியின் மீது ரொம்ப பொறாமையாக இருந்தது. பேச தெரியாமல் நடந்து நான் அறைக்கு திரும்பி வந்தேன். மழை பெய்துக்கிட்டே இருந்தது. லோனாவாலாவில் இருந்த 3 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக மழையின் பேச்சை நான் கேட்க பழகிட்டு இருந்தேன். மழையில் பகலும் இரவும் கரைந்து போயிட்டே இருந்தேன். அங்கிருந்து ஊர் திரும்பிய பிறகு சில நாட்களுக்கு பிறகும் கூட உறக்கத்தில் மழையோட முணுமுணுப்பு கேட்டுக்கிட்டே இருந்தது. அன்றிலிருந்து மழையும் நானும் சக பயணிகள் போல ஏதேதோ நகரங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதும் சிரித்து கொள்வதுமா நீள்றது எங்கள் பயணம். மழையோடு நட்பு கொள்ளாதவர் எவர் இருக்கக்கூடும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.